ரோமர் 8வது அதிகாரம் 15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அடிமைத்தனத்தோட அடையாளத்தை உங்க சிந்தனையில கொண்டு வந்தா அது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து அது என்ன செய்யல, வரல. ஏன்னா அடிமைத்தனத்தின் ஆவிதான் உங்களுக்கு அடிமைத்தனத்தை என்ன செய்யும், ஞாபகப்படுத்தும். எந்த ஆவியை நாம பெற்றிருக்கிறோமா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளையின் புத்திர சுவிகாரம்ங்கிறது பிள்ளைன்னு அர்த்தம். புத்திர சுவிகாரம், ஒரு பிள்ளையின் ஆவியை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். உலகத்தையே படைத்தவர், உங்களையும் என்னையும் உருவாக்கியவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறாராம். இந்த உலகத்தை படைத்தவர் நம்முடைய அப்பா அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க எதிர்கொள்ளுகின்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களால மேற்கொள்ள முடியும். தேவன் எனக்கு எதிராக இருக்கிறார், தேவன் இந்த நோயை கொடுத்துட்டார், அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கல, நான் பாவியா இருக்கிறேன், நான் அவருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறேன், இப்படி சத்தியத்தை அறியாமல் அவன் சொல்லுகின்ற பொய்களை நீங்க நம்பி வச்சிருக்கிறதுனாலதான் அந்த கட்டுகள் உங்ககிட்ட என்ன செய்யுது, இருக்குது. ஹல்லேலூயா.